இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜூன் 2, 2024 கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் பெருவிழா. இன்றைய நாளில் அமைந்துள்ள வாசகங்கள் கிறிஸ்து ஏற்படுத்திய உடன்படிக்கை, அதுவும் தன்னுடைய திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் ஏற்படுத்திய நிலையான உடன்படிக்கையை பற்றி மையக்கருத்தாக அமைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் முதல் வாசகம் கூறுவது போல, மோசே அன்று மக்களை ஒன்று கூட்டி இறை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறை வார்த்தையை கீழ்ப்படிவோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்தார்கள். மோசே அந்த பலியான இரத்தத்தை அவர்கள் மீது தெளித்து உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி பலியின் வழியாக தன்னுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் தியாகமாக கொடுத்து நிலையான ஒரு உடன்படிக்கையை உறுதி செய்கின்றார். இந்த நிலையான உடன்படிக்கை வேறு எதையும் அதை மாற்றி அமைக்க முடியாது. இது நிரந்தரமானது. மனிதர் செய்கிற எந்த முயற்சியும், மனிதர்கள் மேற்கொள்கிற உருவாக்குகிற மாயஜாலங்கள், ஏமாற்று வேலைகள் எதுவுமே இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு ஒத்து வராது, நிகராகாது. கிறிஸ்துவின் ஒரே பலி கல்வாரி பலி, உன்னதமான பலி, தியாகத்தின் பலி, உறவின் பலி, ஒற்றுமையின் பலியாகும். இன்று 3 அம்சங்களை பற்றி நாம் பார்ப்போம். உடன்படிக்கையில் பொறுத்தவரை அது தியாகத்தின் சிகரமாக இயேசு உருவாக்கினார். இந்த உலகில் வாழ்ந்த பொழுது அனைத்தையுமே மக்களுக்காக கொடுத்தார். இறுதியாக மிஞ்சியது தன்னுடைய திருவுடலும் இரத்தமும். அதையும் அவர் மக்களுக்காக கொடுத்தார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் இறை வார்த்தைகள் 12, 13 வசனங்களில் இப்படி சொல்கிறார். ஒருவருடைய மேலான அன்பு என்பது தன்னுடைய நண்பருக்காக கொடுக்கப்படுகிற செய்கிற ஒப்பற்ற பலியாகும். அதைவிட சிறந்த அன்பே கிடையாது என்று அவர் சொன்னார். ஆக ஒருவர் மற்றவருக்காக செய்கின்ற தியாகங்கள் தான் ஒரு பலியின் உச்சமாகும். அந்த பலியின் உச்சம் பிறரை வாழ வைக்கிறது. குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை செய்கின்ற ஒவ்வொரு தியாகமும் குழந்தைகளை உயர்த்துகிறது, குழந்தைகளை வாழ்விக்கிறது, அவர்களை வளர்விக்கிறது. தியாகம்தான் மனித வாழ்வின், மனித வளர்ச்சியின் அடிப்படை தத்துவமாகும். இரண்டாவதாக, இந்த தியாக பலியானது கிறிஸ்துவின் திரு இரத்தம் திருவுடல் என்பது ஒற்றுமையின் அடையாளமாகும். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் இயேசு உலக ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். சீடர்களின் ஒற்றுமைக்காக ஜெபித்தார். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஜெபித்தார். ஆக இயேசுவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை ஒன்றுபட வைக்கிறது, ஒற்றுமையை உருவாக்குகிறது. எங்கெல்லாம் வேறுபாடுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வேற்றுமைகள் நிலவுகிறதோ, யாராவது உலகில் அந்த வேற்றுமையை உருவாக்கினால் அவர் இயேசுவின் உண்மையான சீடராக இருக்க முடியாது. மூன்றாவதாக, இந்த திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை வாழ வைக்கிறது. மார்க் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு அன்று சொன்னார். நற்செய்தி வாசிக்கிறோம். அதாவது
என்னோடு இருப்பவன் என்னை காட்டிக் கொடுப்பான். என்னோடு இருப்பவன், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். என்னோடு தொட்டு உண்பவன், என் உறவில் வாழ்கிறவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு என்று உறுதியாக சொன்னார். சீடர்கள் வியந்தார்கள். ஆனால் நடந்தது உண்மைதான். மத்திய நற்செய்தியில் 13ஆம் அதிகாரத்தில் அந்த ஊமையில் இயேசு தெளிவாக சொன்னார். நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது, நல்ல விதைகளோடு களையும் வளர்கிறது. சீடர்களிடம் பார்க்கிறோம், 12 சீடர்கள், 11 நல்ல விதைகள், ஒரு களை. இயேசு உடனடியாக அந்த களையை பிடுங்கி எறிய விடவில்லை. காரணம், அந்த ஒரு களையை பிடுங்கி எடுத்தால் மற்ற விதைகளும் அழிந்து போய்விடும். அதையும் வளரவிட்டார் குறித்த நேரம் வரை. அதற்கு பிறகு ஊமை சொல்வது போல விளைந்தது அறுவடை நாளில் அந்த களைகளை எடுத்து எரித்து விடுவார். ஆக நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு நிலையிலும் களைகள் வளருவதை கண்கூடாக பார்க்கிறோம். இந்த களைகள் ஊறு விளைவிக்கும், உறவுகளை உடைக்கும், உறவுகளை சிதறடிக்கும், பாழ்படுத்தும், ஒற்றுமையில் விளங்க விடாது, மகிழ்ச்சியை கொண்டு வராது. இப்படிப்பட்ட நாம் நிகழ்வுகளையும் மக்களையும் பார்க்கிறோம். கலங்க வேண்டாம், இயேசு உறுதியளிக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக இருக்கிறேன். என்னுடைய திருவுடலும் இரத்தமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதருக்கும் உரியது. உங்களை வாழ்விக்க, உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க, உங்களில் ஒற்றுமையை உருவாக்க நான் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்காக கையளிக்கிறேன் என்று பெருமையோடு பணிந்து அந்த தந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய வாழ்விலும் இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பெற்ற இறை நம்பிக்கைக்காக நன்றி சொல்வோம். பெற்ற விசுவாசத்திற்காக நன்றி சொல்வோம். நாம் கடவுளின் பிள்ளைகள். கடவுள் ஒற்றுமையில் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வது போல, உடல் ஒன்று, உறுப்புகள் பல. கிறிஸ்து ஒன்று, நாம் எல்லாம் அவருடைய உடலின் உறுப்புகள். இந்த உடலில் வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவரெல்லாம் சமூகத்தில் பிளவை உருவாக்குவார்கள். பிளவு அந்த குழுமத்தில், அந்த குடும்பத்தில், சமூகத்தில் பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கும். அது மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்காது, ஆனால் வில்லங்கத்துக்கு இடம் கொடுக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனுடைய பாதகங்களை. அதனால தான் சொன்னார், கிறிஸ்து ஒன்று, அவருடைய உறுப்புகள் நாம் நிலைத்திருப்போம். அவர் நிலைத்திருந்தால் மட்டுமே நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில் நாம் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் ஒற்றுமையும் நல்ல உறவையும் பார்க்க முடியும். அன்பர்களே, ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகிற பரம தந்தையே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை இது நாள் வரை காத்து வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய மகனின் திருவுடல் திருரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடுகிற நன்னாளில் நாங்களும் அவரோடு ஒன்றிணைந்து வேறுபாடுகளை களைந்து, கசப்பு உணர்வுகளை களைந்து, பொறாமைகளை கடந்து, ஒற்றுமையிலும் நல்ல உறவிலும் நல்ல விதைகளாக வாழ எங்களுக்கு வரமருளும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண்கின்ற களைகளெல்லாம் இழுத்தெறிந்து உறவுக்கு பாலமாக விளங்கிட எங்களுக்கு அருள் தாரும். இந்த எங்கள் மன்றாட்டுக்களை உயிர் வாழும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன்.